உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் உமக்காகத்தானே ஐயா. எங்கள் அன்பின் நல்லோடு பிதாவே போற்றுகிறோம். தேவரே உம்முடைய வல்லமையால் உம்முடைய ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்பி அருளும். ஆண்டவரே, நாங்கள் எந்த சூழ்நிலையில் வந்திருக்கிறோம், எங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சந்திக்கிறோம், எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நீர் ஒருவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை. அந்த கிருபை நிறைந்த கரத்திற்குள் எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் பலவீனங்களையும் வியாதி வருத்தங்கள் துன்ப துயரங்கள் அனைத்தையும் சமர்ப்பித்து ஜெபித்து நம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புதம் அப்பா நீர் செய்வதற்காக நன்றி. வியாதிகளும் பலவீனங்களும் நீங்கி புதிய பலத்தை ஆசீர்வாதத்தை நிறைவாக தந்து வழி நடக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. நல்ல பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நீங்க நல்லா இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் உள்ளத்திலே ஜெபிக்கக்கூடிய எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அது நிறைவேறுகிறது. ஆமென். பிரியமானவர்களே, தயவு செய்து இந்த நாளிலே நான் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான வேத வசனத்திற்குள்ளாக கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். நீங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 37 அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க உங்களை அழைக்கிறேன். இளைஞனாய் இருந்தேன், இதோ முதியவனாகிவிட்டேன். ஆனால் நேர்மையானவர்கள் கைவிடப்பட்டதை நான் கண்டதில்லை. அவர்களுடைய வழிமரபினர் பிள்ளைகள் பிச்சை எடுப்பதை நான் கண்டதும் இல்லை. கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிற இந்த வேத பகுதி நமக்கு புரிய வேண்டும். அல்லேலூயா. நான் சமீபத்திலே ஒரு குடும்பத்தை சந்திக்க சென்றிருந்தேன். அப்போ அந்த குடும்பத்தை சந்திக்க சென்றிருந்த பொழுது அந்த குடும்பத்தில் உள்ள அந்த தாயார், அந்த வீட்டினுடைய அம்மா சொன்னாங்க, பிரதர் என் பிள்ளைங்களுக்காக நல்லா ஜெபிக்கணும் அப்படின்ன பொழுது அவங்க பையன் அப்படியே தான் இருக்கிறான். அவன் யாரையும் கண்டுக்கிற மாதிரி இல்லை. அல்லேலூயா. அப்போ அவன் அந்த பையன் சரி பாப்பா ஜெபத்தில் உட்காரு அப்படின்னு அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு ஜெபம் பண்ணலான்னு பார்த்தா அவன் நமக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். நீங்க எங்க அம்மா ஜெபம் பண்ணி என்னங்க கிடைச்சது, எங்க அப்பா நேர்மையா இருந்து என்ன கண்டாரு அப்படின்னு அவன் ஒரு பெரிய பட்டியெல்லாம் போட்டு சொன்னான். நான் இப்போதான் 19 வயசாகுது, நான் எவ்வளோ சம்பாதிக்கணும் உங்களுக்கு தெரியுமா? சும்மா அவரை மாதிரி யோக்கியமாலாம் இருந்தெல்லாம் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரிந்த சில காரியங்களை அவன் சொல்ல ஆரம்பித்தான். பிரைஸ் தி லார்ட். அப்போ இன்னைக்கு ஒரு பகுதி இது எல்லா மனுஷனுக்குள்ளுமே இருக்கும். இப்போ நீங்கள் உங்களுக்குள்ள கூட இருக்கும். நம்ம நீதியாக இருந்து என்ன கிடைச்சது, நம்ம நியாயமாக இருந்து என்ன கிடைச்சது, நம்ம பொறுமையோடு இருந்து என்ன கிடைச்சது, நம்மளும் விட்டு கொடுத்து போய் நம்ம என்னத்தை தான் கண்டோம், நமக்கு என்னதான் கிடைச்சது, என்னத்தை தான் கண்டோம் இப்படின்னு கண்டிப்பா ஒரு மனசுல எங்கேயோ ஒரு ஓரத்துல ஒரு சப்தம் கேட்குது. கேட்குதா கேட்கலையா? கேட்குது. அல்லேலூயா. நாம கூட்டி ஓரமா குப்பை தொட்டில் அள்ளி போட்டா நம்ம வீட்டு முன்னாலே குப்பையை கொண்டு போய் போடுறதுக்கு 2 பேர் இருக்கிறா. பிரைஸ் தி லார்ட். நம்ம வாயை பொத்திக்கிட்டு இருந்தா அவ வாயை அப்படியே திறந்து கத்திக்கிட்டே இருக்கிறா. நம்ம இவ்வளவு பொறுமையா இருந்து என்ன கிடைச்சது?
இப்படி அநேக மனநிலையோடு இருப்பதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். என்னுடைய விளைவு என்ன தெரியுமா? அநேக நேரங்களில் நமக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு சந்தடி வருவதனால் நம்முடைய விசுவாசத்தை நாம் இழக்க நேரிடுகிறது. என்ற ஒரு சகோதரி சொன்னாங்க, பிரதர் நானும் அதே மாதிரி நாய் மாதிரி ஆயிட்டேன் அப்படின்னு. எனக்குள்ள இன்னைக்கு வரை என்னால் ஜெபம் பண்ண முடியல. என்னால இன்னைக்கு வரை என் இருதயம் என்ன செய்யுது? ஜெபத்துக்கு முழங்கால் படி போட்ட உடனே என் இருதயம் குத்துது. என்ன? அவளுக்கு பைபிள் தெரியாது, அவளுக்கு ஜெபம் பண்ணல, அவ தியானத்துக்கு போகல. ஆனா நீ இவ்வளவும் போயிட்டு வந்து இப்படி சண்டை போட்டுட்டிய, இப்படி பதிலுக்கு மல்லு கட்டி நின்னுட்டிய, உனக்கும் அவளுக்கும் என்ன வித்தியாசம் என்று அந்த சகோதரி தன் மன அழுத்தத்தை என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். நான் 2 கேரக்டர் சொல்லிட்டேன். ஒன்று, இன்றைய இளைஞர்கள் மட்டுமல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்குள்ளேயுமே இருக்கிறது. நம்ம வீட்டுக்காரர் நியாயமா உழைக்கிறாரு, அந்த சம்பளம் தான், பிரைஸ் தி லார்ட், அதே வருமானம் தான், ஒன்றும் பெருசா கிடைக்கல. இது இளைஞனுக்குள்ளே இருக்குது, இங்க இருக்கிற அக்காவுக்குள்ளே இருக்குது, எல்லாருக்குள்ளே இருக்குது. அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு கூட்டம் எப்படி இருக்குதுன்னா, நம்மளும் வம்புக்கு போய் என்ன செஞ்சிருவோம், எதையாவது பண்ணி பார்த்துருவோம். முடிச்சதுக்கு அப்புறம் நாம கடவுளுக்கு முன்னால வந்து சமரசமாகவே முடியல. ஏன்? நம்ம மனசாட்சி நம்மோடு பேசுது. ஏன்பா ஜேம்ஸ், நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாம்ல, உனக்கும் அவனுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லையே என்று சொல்லி நம்முடைய இதயம் நம்மை குத்துகிறது. அதனாலதான் இங்க தாவீது எழுதுறாரு, நான் இளைஞனா இருந்திருக்கிறேன், இப்ப வயசெல்லாம் ஆயிட்டு, ஆனா நான் ஒன்னே ஒண்ணு பார்க்கிறேன். என்ன தெரியுமா? நீதிமான் கைவிடப்பட்டதில்லை. கை தட்டுங்க பாப்பா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, நீங்க ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நிறைய காரியம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத விட ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்கம்மா. இன்னைக்கு நீங்க இந்த உலகத்துல நீங்கள் சில காரியங்களிலே பொறுத்து சகித்து வாழ்வதனால் உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபட போவது இல்லை. கை தட்டுங்கப்பா. அல்லேலூயா. அதனாலதான் அந்த வசனத்தை பாருங்க, இது என்னுடைய வாழ்க்கையோடு முடிய போவது இல்லை, நான் கிழவனாய் போன பின்பு ஒன்னே ஒண்ணு பார்த்தேன், நீதிமானுடைய பிள்ளைகள் யாற்றையும் பிச்சை எடுப்பதை நான் பார்க்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். இப்ப உங்களோட முடியறது இல்ல, யாரு? உங்க ஜெனரேஷன், உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள், அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா அந்த இடத்துல சொல்றாரு, நேர்மையாளர்கள் நீதிமான்களுடைய பிள்ளைகள் பிச்சை எடுப்பதை கைவிடப்பட்டதை நான் ஒருபோதும் கண்டதில்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்மை ஆண்டவர் எதுக்கு அழைத்திருக்கார்னா, பாவத்துக்கு அல்ல, உலக போக்குக்கு அல்ல, நீதியின் பாதைக்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப நீங்க நீதியின் பாதையில நடக்கணும்னா முதல்ல உங்களுக்கு ஒண்ணு தெரியணும், இந்த உலகத்தில் துன்மார்க்கமாக பாவ வழியில செல்லக்கூடிய ஜனங்கள், அந்த பாவ வழியில போகிறவர்களுடைய சுபாவம் என்ன நமக்கு தெரியணும். பிரைஸ் தி லார்ட். நம்ம கையில பைபிள் இருக்கிறதுனால நம்ம நீதிமானா? நம்ம கையில ஜெபமாலை இருக்கிறதுனால நீதிமானா? நான் ரொம்ப ஸ்தோத்திரம் பண்றேன், நல்ல பிரசங்கம் பண்றேன், அதனால நான் நீதிமானாயிருவனா? நல்ல கவனிக்கணும். இந்த உலகத்தில் பாவம் செய்கிற தாறுமாறாய் வாழக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படின்னா, இன்னைக்கு அதை தான் பட்டியலிட்டு வேத வசனத்தோடு நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. நீங்க தயவு செய்து என்ன நீங்க எழுதி கொள்ளுங்கள், பாவிகளுடைய சுபாவம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பாவம் செய்கிற, அநீதி செய்கிற, நேர்மையற்ற வாழக்கூடிய சுபாவம் எப்படி இருக்கும் என்றால் பைபிள் சொல்லுகிறது. நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், சங்கீதம் திருப்பாடல் 10ஆம் அதிகாரம், தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் திருப்பாடல் 10ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசியுங்கள். பொல்லார் தம்முடைய இருமாப்பினால், நல்ல கவனிக்கணும், முதல்ல இங்க பைபிள் சொல்லுகிறது என்ன உருவாகிறது என்றால் இருமாப்பு. சொல்லுங்க, என்னது?
அப்போ அநீதி செய்கிறவர்கள், அக்கிரமம் செய்கிறவர்கள், பாவிகளுடைய பாவ வழிமுறை, பாவ வாழ்க்கை எப்படி இருக்கும்னா அங்க என்ன இருக்குதுன்னா இருமாப்பு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்ல கவனிக்கணும். பைபிள்ல ஆண்டவர் இந்த நாள்ல முதல் பகுதியை நம்ம காமிக்கிறாரு, ஆணவம், இருமாப்பு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த இருமாப்பு நமக்குள்ள இருக்குதா இல்லையா அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா இது வெளியே தெரிகிறது கிடையாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பாவிகள், தீயோர்கள் இருமாப்போடு இருக்கிறார்கள் நம்ம யதார்த்தமா சொல்லிட்டு போறது இல்ல. இந்த இருமாப்பு நமக்குள்ளேயும் இருக்கிறது, எனக்குள்ள இருக்குது, உங்களுக்குள்ள இருக்குது. நமக்கு தெரியணும் இருமாப்பு என்ன செய்யுதுன்னா நம்மை தேவனை விட்டு விலக செய்யும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. உங்களுக்கு தெரியும், நேரம் இல்லை. நீங்க லூக்கா 18 நீங்க குறிச்சுக்கோங்க. என்ன லூக்கா 18 10 11 வசனம்லாம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. ஒருத்தன் ஜெபம் பண்ணான். எப்படி ஜெபம் பண்ணான்? நல்ல வர்ணனையா ஜெபம் பண்ணான். பிரைஸ் தி லார்ட். நல்ல அழகான வார்த்தைகளால் ஜெபம் பண்ணானா. ஆனா ஜெபம் பண்ணது தப்பே சொல்லக்கூடாது. ஏன்? உபவாசம் இருக்கேன், காணிக்கை கொடுக்கிறேன், எல்லாத்தையும் அவன் கரெக்டா சொன்னான். பிரைஸ் தி லார்ட். ஆனா அந்த ஜெபத்தில் அவனுக்கு என்ன இருந்தது என்றால் ஆணவம் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஜெபத்தில் என்ன இருந்துச்சு? ஜெபத்தில் என்ன இருந்துச்சு? அகங்காரம் இருந்துச்சு, இருமாப்பு இருந்துச்சு. நான் நேர்மையாளன், மற்றவர்கள் பாவிகள். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, உங்க வீட்டில் நீங்க யாரு? சும்மா கேளுங்க. என்ன பிரதர், நீங்க உங்க வீட்டில் யாரு? சிஸ்டர், நீங்க உங்க வீட்டில் யாரு? நீங்க நீதிமான், உங்க வீட்டுக்காரரு பாவி. இல்ல, அது நீங்க தான் முடிவெடுத்துக்கணும். பிரைஸ் தி லார்ட். சில பேருக்கு இல்ல, எல்லாருக்குமே இங்க எல்லாருமே பாவின்னு தான் சொல்லுவீங்க. அப்படிதானே? இங்க எல்லாருமே நீங்க எப்படி சொல்லுவீங்க? நான் பாட்டை பாடினா நீங்களும் பாடிடுவீங்க. நான் பாவி இயேசுவே. நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஒருவேளை ஒரு பிரஸ் மீட் வச்சா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க யாருன்னு கேட்டா நான் வந்து பாவி அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா சொந்த லைஃப்ல ஆண்டவர் சொல்ற பார்வை, அதாவது நான் யாரா கருதுவதில்லைன்னா நான் நீதிமானாக மாறிக்கொள்ளுகிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு நமக்குள்ள இந்த சுபாவம் கண்டிப்பாக எங்கேயோ ஒளிஞ்சி கிடக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பொல்லாதவர்கள் எப்படி இருக்காங்கன்னா இருமாப்புக்கு இடம் கொடுக்கிறார்கள். அப்ப பொல்லாப்பு வருவதற்குரிய முதல் இடம் என்னது? இருமாப்பு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் நீங்க அந்த வசனத்தை தயவு செய்து படிக்கும் பொழுது அதுல 3வது வசனத்தை பாருங்க. பொல்லார் தம் தீய நாட்டங்களில் தற்பெருமை கொள்ளுகின்றனர். பிரைஸ் தி லார்ட். அதுல அவங்க பாருங்க, பொல்லாதவர்கள், தீயவர்களுடைய வாழ்க்கை என்ன செய்கிறது? இருமாப்புக்குள்ள வளர்ந்து அது எங்க கொண்டு போயிருதுன்னா தீய நாட்டங்களில் தற்பெருமை கொள்ள வைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எதுல தீய நாட்டம்? எதுல பெருமை? தீய நாட்டம். தாங்கள் செய்கிற அநீதி, அக்கிரமம், பாவம், இவைகள் அவங்க என்ன செய்றாங்க? தற்பெருமைப்படுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். நம்ம இத பத்தி நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. கையில பேர் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கையில பேர் சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்ல கவனிச்சு பாருங்க, வேதத்தை நீங்க திறந்து வாசித்தீர்கள் என்றால் தங்களுடைய தீய நாட்டங்களில் அவர்கள் தற்பெருமை கொள்ளுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பைபிள் எடுத்து வாசித்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து நீங்க பாருங்க, யோவான் 8ஆம் அதிகாரம், என்ன யோவான் 8ஆம் அதிகாரத்துல நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா 44வது வசனத்துல பாருங்க, ஆண்டவர் இயேசு சொன்னாரு, சாத்தானே உங்களுக்கு. இதை எப்ப சொன்னாரு? இதை எப்ப சொன்னார்னா அந்த பரிசேயர்கள், சதிசேயர்கள், அன்னைக்கு இருக்கிற அந்த தேவனுடைய பிள்ளைகள் என்று தங்களை சொல்லிக் கொண்ட கூட்டம் என்ன சொல்லுது? ஆபிரகாமே எங்களுக்கு தந்தைன்னு சொன்னாங்க. ஆனா இவன் எல்லாரும் யோக்கியமா? சொல்லுங்க, இவங்க அவ்வளவு யோக்கியமா? அவன் அவ்வளவு பேரும் பண்ணக்கூடாத எல்லா பாவத்தையும் பண்றான். அட்டூழியம் பண்றான், அநியாயம் பண்றான்,
ஆண்டவருடைய ஆலயத்தை என்னவாக்கிட்டாங்க? கல்வருடைய, சும்மா சொல்லுங்க தெரியட்டும் உங்களுக்கு, ஆண்டவருடைய ஆலயத்தை எப்படி ஆக்கிட்டாங்க? கல்வர் குகையாக்கிட்டாங்க. இவ்வளவு பண்ணிட்டும் இவங்க என்ன சொன்னாங்க? ஆபிரகாம் தான் எங்களுக்கு தந்தை. ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் உங்களுக்கு என்ன இல்ல? தந்தை கிடையாதுப்பா, சாத்தானே உங்களுக்கு. ஏன்? அடுத்து அந்த வசனத்திலே போட்டிருக்கு, உங்கள் தந்தையின் ஆசைப்படி நடப்பதே உங்க விருப்பம். பிரைஸ் தி லார்ட். அப்ப பாருங்களேன், இன்னைக்கு இந்த உலகத்தில் பொல்லாதவர்கள் இருமாப்பிலும் தாங்கள் செய்கிற தீய நாட்டங்களிலே தற்பெருமையும் உடையவர்களாக இருக்கிறாங்க. நல்லா செக் பண்ணிக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க உங்களை சோதித்து பார்க்க ஆண்டவர் இன்னைக்கு உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது, நேரத்தின் நிமித்தமாய் நிறைய பகுதி இருக்கு, அதனால கொஞ்சம் வசனத்தோடு நீங்க ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது என்ன நடக்கிறது? சங்கீதம் அதே 10ஆம் அதிகாரம் 4வது வசனம் எடுத்து வாசிங்க. பொல்லார் செருக்கு உள்ளவர் ஆதலால் அவரை தேடார், அவர்கள் எண்ணமெல்லாம் கடவுள் இல்லை. சொல்லுங்க, யாரு? கோயிலுக்கு வர்றதுனால எல்லாரும் கடவுள் இருக்காரு நினைக்கீங்களா? கோயிலுக்கு வந்தவங்க எல்லாம் கடவுள் இருக்காருன்னு நினைக்கீங்களா? சொல்லுங்க, அப்படியா? சத்தமா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்க பைபிள் போட்டுருக்கு, பைபிள்ல பாருங்க, பொல்லாதவர் எப்படி இருக்கிறாங்களா? செருக்கு உள்ளவர் ஆதலால் அவரை தேடார். யாரை தேடார்? சொல்லுங்க, யாரை தேடார்? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. யாரை தேடார்? ஆண்டவரை தேடார். ஏன்? அவர்களுடைய உள்ள என்ன சொல்லுது தெரியுமா? கடவுள் இல்லை. பிரைஸ் தி லார்ட். உள்ள என்ன சொல்லுது? அதுக்காக நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1000 பேர் சர்ச்சில் இருக்கிறாங்க, 1000 பேர் ஆண்டவரை தேடி வந்துட்டாங்க இல்ல. பிரைஸ் தி லார்ட். நீங்க எங்க பார்த்தாலும் இயேசு நல்லவர்ங்கிற கூட்டம் நடக்குது, அதனால அது ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. எல்லாரும் இயேசுவை தான் தேடுறாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. புரிந்து கொள்ளுங்கள், தயவு செய்து. நீங்கள் உங்களுக்காக புரிந்து கொள்ளும்படி சொல்லுகிறேன். பொல்லார் எப்படி இருக்கிறாங்களா? உள்ளத்துல செருக்கு. முதல்ல முன்னால கவனிச்சீங்கன்னா உள்ள எப்படி இருக்குது? அவளுடைய பொல்லாருடைய இருமாப்பு அவங்க தற்பெருமை செய்ய வைக்கும், தற்பெருமை கொள்ள வைக்கிறது. இதுல தீய நாட்டத்துல. இந்த தீய நாட்டை என்ன பண்ணிட்டு அப்படின்னா, தீய நாட்டத்துக்குள்ள கொண்டு போற செருக்கு அடுத்து என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்லுகிற அளவு கொண்டு போயிடும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்க சும்மா சின்ன உதாரணம், தவறா எடுத்துக்கிடாதீங்க. அல்லேலூயா. சண்டே திருப்பலிக்கு போறோம், பூசைக்கு போறோமா? சொல்லுங்க, பூசைக்கு போறோமா? போனீங்களா? சரி, போனோம். அல்லேலூயா. நற்கருணை உட்கொண்டீங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்கு மனசாட்சி கேளுங்க. நீங்க ஞாயிற்றுக்கிழமை டெய்லி கூட பூசைக்கு போறோம். கத்தோலிக்க திருச்சபை மட்டும்தான் நமக்கு டெய்லி என்ன கொடுக்குது? நற்கருணை கொடுக்குது. வேற எந்த சபையிலுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த சபையிலுமே டெய்லி திருவிருந்து நற்கருணை கிடையாது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நற்கருணையில் இயேசு இருக்காரா? இருக்காரா? உங்களோட பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. உங்க மனசாட்சியை தொட்டு, உங்க மனசாட்சியை சோதித்து பார்த்து நற்கருணை வாங்கினீங்களா இல்லைன்னா கடமைக்கு போனீங்களா? மனசாட்சி சும்மா எனக்காகலாம் சொல்லக்கூடாது. உங்க மனசாட்சி தொட்டு பார்த்து போனீங்களா? அது எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். மேரி அக்கா வாங்குறாங்க, சோஸ்பின் அக்கா வாங்குறேன், நானும் வாங்குறேன். ஏசு இருக்காரா? இருக்காரா? வந்து உட்கார்ந்துக்கிட்டு அப்புறம் நாக்கில் வாங்க மாட்டேங்கிங்க. சொல்லிக்கிட்டே இருக்கேன், நாக்கில் வாங்குங்க. வாங்கினீங்கன்னா சந்தோஷம். அல்லேலூயா. கையில் வாங்காதீங்க என்ன? சரி, பிரைஸ் தி லார்ட். இப்போ நல்ல கவனிங்க. நாக்கில் வாங்கினீங்களா? சரி, வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஜெபம் பண்ணீங்களா? உங்களுக்குள்ள வந்திருக்கிற பெரியவர் இயேசு, அப்படிதானமா? நற்கருணையில் யார் இருக்கா? நீங்க நம்பினாலும் நம்பாட்டாலும் அதுல யார் இருக்கா? இயேசு இருக்கிறார். இருக்கிறாரா? நான் கேட்கிறேன், நீங்க நேற்று ஞாயிற்றுக்கிழமை சண்டே பூசைக்கு போனீங்களா? நற்கருணை வாங்கி கொண்டு விட்டு, நற்கருணை ஆண்டரை உள்வாங்கிட்டு, நான் நேற்று 5 நிமிடம் ஜெபம் செய்தேன். கை தூக்க வேண்டாம், கை தூக்க வேண்டாம். நீங்களே கேளுங்க. நீங்க 5 நிமிஷம் ஜெபம் பண்ணீங்களா? செக்.
சோதிச்சு பார்க்கணும். சும்மா டக்குன்னு பதில் சொல்லக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். 5 நிமிஷம். இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு பெரிய விருந்தாள் வந்திருக்காரு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் வீட்டுக்கு ஒரு பெரிய விருந்தாள் வந்திருக்காரு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முதல்ல அவங்கள உபசரிப்பீங்க, அவங்கள பேசுவீங்க, சொல்லுவீங்களா? நீங்கள் இயேசுவை வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் பெரிய பிரச்சனை தப்பாக எடுத்துக்கிறாங்க. நமக்கு நற்கரணை வாங்கினதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுறது கூட எல்லாம் அறிக்கையே அப்புறம் தான் வருது. ஆனால் முக்கியமானது என்ன? ஒருவன் நற்கருணை உட்கொண்ட பின் அவன் யாராக மாறுகிறான் என்றால் பரலோக அனுபவத்துக்குள் கடந்து செல்ல வேண்டும். கை தட்டுங்க பார்ப்போம். நற்கருணை உட்கொண்டவன நீ என்ன செய்யணும்? உன் தேவனாகிய ஆண்டவர் உனக்குள் வந்திருக்கிறார்னு உடனே நீ அவரோடு என்ன செய்யணும்? உறவாடணும், பேசணும், அவரை துதிக்கணும், ஜெபிக்கணும். ஆனால் இன்னைக்கு பிரச்சனை என்ன? நிறைய பேர் நற்கருணை வாங்கணும்னு அதே வேகத்தில் என்ன செய்கிறாங்க? சொல்லுங்க, வெளியே போய் நீங்கள் பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. நீங்கள் நற்கருணை வாங்கிட்டு வெளியே போகிறீங்களே, உங்களுக்குள்ள இயேசு வந்திருக்காருங்கிற அந்த மனசு, அந்த சிந்தனை இருக்குதா? கேட்கணுங்களம்மா. இருந்தால் போவீங்களா? நீங்கள் என் வீட்டுக்குள்ளே வந்த உடனே நான் வீட்டை விட்டு வெளியே போனால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? சொல்லுங்க. நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்க, நான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன், உங்களுக்கு எப்படி இருக்கும்? சரியாது? நீங்கள் திருப்பலியில் இயேசு வர்றாரா? திருப்பலிக்கு எதுக்கு வர்றீங்க? நீ பாருங்க, திருப்பலி ஆரம்பிக்கும் பொழுது திருப்பலி முடிகிற வரை உண்மையாகவே கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருந்தால் முழு திருப்பலியில் நம்ம என்ன செய்வோம்? பங்கெடுப்போம். இப்போ நான் வசனம் சொன்னதுக்கு புரியுது. செருக்கு என்னது? என்ன? கடவுள் இருக்கார? எங்க இருந்தா பார்க்கலாம். இருக்கிறார்ங்கிற உணர்வு இருந்தால் நாம் கண்டிப்பாக நம்ம ஆண்டவருக்கு முதலிடம். பூசை ஆரம்பிக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும்? போயிடணும். பூசை முடிஞ்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் வெளியே வரணும். இன்னைக்கு நம்ம எப்படி வர்றோம்? நீங்களே கேட்டுக்கோங்க. செருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க? கடவுள் இல்லை. பிரைஸ் தி லார்ட். இந்த மாதிரி நிறைய பகுதி இருக்கிறது. அல்லேலூயா. சரி, மூன்றாவது பொல்லாருடைய சுபாவம் எப்படி இருக்கிறது அப்படின்னா, நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16வது வசனம். இன்னைக்கு கிறிஸ்தவ சமூகம் நல்ல திரும்பி பார்க்கணும். நல்லார் 7 முறை விழுந்தாலும் எழுந்து நிற்பார், பொல்லார் வந்தவுடன் விழுந்து விடுகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நான் நல்ல கவனிங்க. பொல்லார் என்ன செய்யறாங்க? அவன் விழுந்த இடத்தை விட்டு எழுந்துறதுக்கு என்ன செய்யறது இல்ல, முயற்சிக்கிறது கூட இல்லை. அல்லேலூயா. நீங்க சிலருடைய சுபாவம் எப்படி இருக்கு தெரியுமா? அவங்க விழுந்துட்டாங்களா, அவங்களுடைய பாவத்தை நீங்க அவங்களுக்கு சுட்டி காட்டினா கூட அதை விட்டு அவர்கள் மனம் திரும்ப விரும்புவதில்லை. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். பொல்லார் இருமாப்போடு தாங்கள் செய்கிற தீய நாட்டங்களுக்கு தற்பெருமை கொள்கிறார்கள். முதலாவது. இரண்டாவது, பொல்லார் என்ன செய்கிறார்கள்? செருக்கோடு கடவுள் இல்லை என்று அவரை தேடுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, பொல்லாருடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, அவர்கள் விழுந்த இடத்தை விட்டு எழமாட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா கவனிச்சிங்கன்னா, அன்னைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால ஒரு சகோதரரை சந்திக்கிறேன். நல்ல தியானங்களுக்கு போனாரு, ஜெபத்துக்கு போனாரு, எல்லாம் போயிட்டு வந்து நல்ல மனுஷனா கொஞ்சம் மாற்றத்தை பார்க்க முடிஞ்சுது. ஆனால் திரும்ப பார்த்தா அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு? நல்ல குடிகாரனா மாறிட்டார். ஏன்? அவர் கூப்பிட்டு கேட்டா, ஏன்பா நீ திரும்பவும் குடிச்சிட்ட? அவர் சொன்னாரு, மனசு சரியில்லை, அதனால என்ன செஞ்சிட்டேன்? குடிச்சிட்டேன். மனசு சரியில்லை, அதனால என்ன செய்யறேன்? குடிக்கிறேன். இன்னைக்கு நீங்க இங்க இருக்கிறீங்க, தப்பா எடுத்துக்கிறாங்க. இங்க இருக்கிற நீங்களும் சரி, உங்களுக்கு முன்னக்கூட்டி ஏற்கனவே ஜெப குழுக்கள்ல ஜெப வாழ்க்கையில வந்த நிறைய பேர் இன்னைக்கு அவங்களாம் அட்ரஸே காணோம். ஏன்னு கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க,
அதெல்லாம் சும்மா ஏதோ பைபிளை தூக்கிட்டு போனோம், ஜெபம் பண்ணோம், அதெல்லாம் இல்லைங்க. போங்க, ஏதோ இருக்கிற காலம் கொஞ்சம் என்ன மாதிரி சாப்பிட்டோம், உடுத்தினோம், எதையா பார்த்தோம், போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த நிலைமையை ஒரு தள்ளப்பட்டு விட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். ஏன்? அவர்கள் பாவத்திலே விழக்கூடியவர்கள். அல்லேலூயா. அவர்கள் எழுந்து வர விரும்புவது இன்னைக்கு நீங்க நம்ம நல்லா கவனிக்கணும். உங்களுடைய தவறை நீங்கள் விட்டு மனம் திரும்ப நீங்கள் விரும்பவில்லை என்றால் நீங்க யார் தான்? பொல்லார். பிரைஸ் தி லார்ட். உங்க தவறை விட்டு நீங்கள் மனம் திரும்ப, உங்கள் தவறை தவறென்று உணரக்கூட உங்கள் மனம் மறுக்கிறது என்றால் நீங்க யார் தான்? பொல்லார் தான். பிரைஸ் தி லார்ட். நான்காவது நீங்க நல்ல கவனிக்கணும், வசனத்தோடு நீங்க எழுதி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீதிமொழிகள் 18:3. கயமையும் இழிவும் வந்தே சேரும், சேர்ந்தே வரும், மதிப்பை இழப்பவர் இழி சொல்லுக்கு ஆளாவார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கையை சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பொல்லாருடைய வாழ்க்கை என்னாகும் அப்படின்னா, அந்த 4வது பகுதி என்னன்னா, யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி என்ன செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஏன்? அவங்களே தனக்குன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதிக்கிடுவாங்க. என்ன ஜட்ஜ்மெண்ட்? யாரும் செய்யாதையா நான் செய்கிறேன். நான் செய்யறது சரிங்கிறது வேற கூட்டம். நீங்க நிறைய பேருடைய நிலைமை என்னது சொல்லுங்க. உங்க மனசுல நீங்க தப்புன்னு உங்களுக்கு தெரியும் போது கூட நீங்க என்ன சொல்லிக்கிறீங்க? யாரும் செய்யாததையா நான் செஞ்சேன். ஏன்னா இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, நான் பைபிள் ஒரு வசனம் கேட்குறேன். ஒன்றும் பிரதர் வந்து என்னதான் பற்றி சொன்னார் நீங்கள் சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா. பைபிளில் ஒரு வசனம் இருக்குன்னு நான் காண்பிக்கிறேன். நீங்கள் தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நல்ல கையை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நல்ல கையை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. நீங்கள் தயவு செய்து பேதுருடைய திருமுகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பேதுருடைய திருமுகத்தை எடுத்து நீங்கள் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். என்ன? நாய் தான் கக்கினதை தின்பதற்கு திரும்பி வரும். நல்ல கவனிக்கணும். உடனே பிரதர் என்ன சொல்லிட்டான்னு சொல்லி கூட முதல்ல சொல்லிட்டேன். நாய் என்ன செய்யுமா? நாய் தான் கக்கினதை தின்பதற்கு திரும்ப வரும். நல்ல கவனிச்சு பாருங்க என்ன போட்டிருக்கு என்ற நீதிமொழி இவர்களுக்கு பன்றியை கழுவினாலும் அது மீண்டும் சேற்றிலே புரளும் என்பது ஒரு நீதிமொழி. இது வந்து ஏற்கனவே நீங்க நீதிமொழிகளை கூட வாசிக்கலாம். என்ன? அல்லேலூயா. நீதிமொழி 26:11. என்ன? அதையும் குறிச்சுக்கோங்க. சரி, நீதிமொழி 26:11 யாரை பத்தி சொல்லுது? 20வது வசனத்துக்கு வாங்கம்மா. ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து உலகத்தின் அழிவு சக்திகளிலிருந்து தப்பினவர்கள் மீண்டும் அவற்றில் சிக்கி அவற்றால் ஆட்கொள்ளப்பட்டால் அவர்களுடைய பின்னைய நிலை முன்னைய நிலைமையை விட கேடுள்ளதாக இருக்கும். அவர்கள் நீதி நெறியை அறிந்த பின் தங்களுக்கு அருளப்பட்ட தூய கட்டளையை கடைபிடியாமல் விட்டு விலகுவதை விட அதை அறியாமலே இருந்திருந்தால் நலமாயிருக்கும். கை தட்டுங்க பார்ப்போம். பைபிள் என்ன சொல்லுது? இந்த 4வது கூட்டம் யாருன்னா, நாய் தான் கக்கினதை தின்பதற்கு
திரும்ப வரும். பிரைஸ் தி லார்ட். பண்ணிய குளிப்பாட்டி என்னதான் வச்சாலும் அது எங்க தான் வருது? திரும்பியும் சேத்துக்கு தான் வருமா? அதே போல இன்னைக்கு பாருங்களேன், விட்ட பாவத்தை திரும்ப செய்யற கூட்டம். பிரைஸ் தி லார்ட். ஏன் விட்ட பாவத்தை திரும்ப செய்யறேன்னா, இவனுக்குள்ள என்ன வந்துட்டு அப்படின்னா, நாலாவது, யாரும் செய்யாததையா எல்லாரும் குடிக்கிறாங்க நானும், எல்லாரும் சீரியல் பார்க்கறாங்க நானும், எல்லாரும் அங்கங்க கிழிச்சு விட்டுட்டு போடுறாங்க நானும். சொல்லுங்க, நிறைய இருக்கு என்ன? பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் செய்யறாங்க நானும், எல்லாரும் பண்றது நானும் பண்றேன். இதுதான் அவங்களுடைய அவமானம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் இந்த வசந்த காமிக்கார், நாய் தான் கக்குனத இதே போல பொல்லார் என்ன செய்வாங்க? அவங்க செய்யறதுல துணிச்சலாக அவர்கள் செய்வார்கள். பிரைஸ் தி லார்ட். அடுத்து ஐந்தாவது, இந்த பொல்லாருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால், நீதிமொழி 13:5 படிக்குமா? நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 13:5. நல்லார் பொய்யுரையை வெறுப்பர், பொல்லாரோ வெட்கக்கேடாகவும் இழிவாகவும் நடந்து கொள்வோம். பொல்லாருங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, வேற நீங்க ஒன்று நல்லா கவனிக்கணும், இந்த நல்லா புரிந்து கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பொல்லார் எப்படி நடப்பாங்க? நல்லார் பொய்யுரையை அருவருப்பார்களாம். ஆனா பொல்லாதவர்கள் அவன் பேசுற கெட்ட வார்த்தை கூட அவனுக்கு எப்படி இருக்கும்? அப்படி அவனுக்கு கிரீடம் மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்த நிறைய பேர் டபுள் மீனிங்கை விடவே இல்லை. பேச்சில் அப்படி என்ன செஞ்சிருது? சரளமா அப்படி கொத்து கொத்தா விழுது. சில இடத்துல பார்த்தா, ஏ நம்ம பரிசுத்தவதியா இவா, நம்ம பரிசுத்தவானா இவன். ஏன் நீ என்னத்தான் வெளியே சோப்பாட்டாலும் உள்ள இருக்கிறது வெளியே தெரிஞ்சிடும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. புரியுதா புரியலையா? சத்தமா சொல்லுங்க, புரியுதா புரியலையா? அங்க என்ன போட்டிருக்குது? பொல்லாரி என்ன செய்யறாங்களா? நீதிமொழி 13:5 என்ன சொல்லுது? நல்லவர்கள் பொய்யுரையை அவருக்குறாங்க, அருவருக்குறாங்க. ஆனா பொல்லாதவர்கள் என்ன செய்யறாங்களா? வெட்கக்கேடையும் இழிவானதையும் அவங்க சரளமா அதை பயன்படுத்துவாங்க. கெட்ட வார்த்தைகள் இன்னைக்கு பாருங்க, அசுத்தமான ஆபாசமான பேச்சுக்கள் இன்னைக்கும். ஆனா வெளியே பார்த்தா நல்லா இருக்குது, சூப்பர், சோத்திரம் பிரதர், எல்லா சோத்திரமும் நல்லா இருக்கு. ஆனா அப்படியே சிலர்லாம் நல்லா இருக்கு. ஆனா ஃபேமிலி, சொந்த பந்தம், பைப்படி, ரேஷன் கடை, அங்கங்க போனா நம்ம பரிசுத்தவதியை பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம பரிசுத்தவான் யாருங்கிறது தெரிஞ்சிருது. ஆஹா பாயா. அல்லேலூயா. ஆனா அதே பாருங்க, நத்தானியேல ஆண்டவர் பார்த்து சொன்னார், என்ன சொன்னாரு? இவன் உண்மையான இஸ்ரவேலன். நத்தானியேல பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ உண்மையான இஸ்ரவேலன். என்ன பத்தி உமக்கு எப்படி தெரியும்? நீ என்ன செய்த? அத்தி மரத்தின் கீழே இருக்கும் போதே நான் உன்னை கண்டேன். ஆண்டவர் சொன்னாரு. நீங்க நிறைய நினைக்கிறாங்க நம்ம சில செய்கிற காரியங்கள் தெரியாது. பைபிள் சொல்லுது, பொல்லார் எப்படின்னா இழிவானதை தேடுவார்கள். பிரைஸ் தி லார்ட். அந்த வசனத்தை நான் நல்லா கவனிக்க சொல்றேன், விரும்புறேன். பொல்லாரோ வெட்கக்கேடாகவும் இழிவாகவும் நடந்து கொள்வார்கள். சொல்லுங்க, பொல்லார் எப்படி இருப்பாங்களா? வெட்கக்கேடாகவும் இழிவாகவும் நடந்து கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, நீங்க வெளியே என்ன நாளும் பாசாங்கு பண்ணாலும் உள்ள இருக்கிறது உங்களுக்கே தெரியாம விழுந்துரும். விழுமா? பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. ஆனா
கொஞ்சம் ஓங்கி காலம் மிதிங்க. பிரைஸ் தி லார்ட். சில நேரத்தில் எனக்கு சும்மா தப்பாக எடுத்துக்கிறாங்க, இந்த சில ஜெப கூட்டத்தை முடிச்சுட்டு வெளியே இருந்து பார்க்கும்போது செருப்பு மாறி போயிடும். அப்போ வரும் பாருங்க, ஆஹா உள்ள இருந்த ஒரு ஆவி வெளியே இருக்கிறது வேற ஆவியா? அல்லேலூயா. நம்ம என்னையும் சேர்த்தா இந்த பிரசங்கத்தில் சேர்த்துக்கிறேனே நானும். சரி, 6வது பாயிண்ட்டுக்கு போவோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. திருப்பாடல் 73ஆம் அதிகாரம் 12வது வசனம். சங்கீதம் திருப்பாடல் 73:12. பொல்லார் இப்படித்தான் வாழ்கின்றனர், என்றும் வளமுடன் வாழ்ந்து செல்வத்தை பெருக்கிக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. பொல்லார் 6வது நிலைமையில எப்படி வர்றாங்கன்னா, அவங்க அப்படியே வந்து யார் எல்லாரும் செய்யாதான் நாங்கள் செஞ்சோம், இப்படியே வந்து வெட்கக்கேடு இழிவு அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலையே இல்லை. இப்போ என்ன இருக்கிறாங்க? செல்வர்களாக மாறுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பொல்லார் யாரா மாறுறாங்க? செல்வத்தை பெருக்கிக் கொள்ளுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க, பைபிள் சொல்லுது நீதிமொழி 10:22 என்ன சொல்லுது தெரியுமா? ஆண்டவரின் ஆசி செல்வம் அளிக்கும். ஆண்டவரின் ஆசி இது ஒரு பகுதி. ஆனா இந்த உலகம் காட்டுற பாதை, அவங்க நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் வாழலாம், செல்வத்தை பெருக்கிக் கொள்ளுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பொல்லாதவர்கள் என்ன செய்றாங்க? செல்வத்தை பெருக்கிக் கொள்றாங்க. ஊரடிச்சு ஒலையில போடு, எவன் குடிய வேணாலும் கெடு, யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆகட்டும், நமக்கு தேவை என்னது? காசு தான். நமக்கு தேவை வசதி, நமக்கு தேவை மேன்மை, நமக்கு தேவை செல்வாக்கு. பிரைஸ் தி லார்ட். இப்போ பைபிள் சொல்லுகிறது செல்வாக்கை பெருக்கிக் கொள்ளுகிறார்கள். கவனிங்க தயவு செய்து, பக்கத்தில் கை குறிச்சு சொல்லுங்க, செல்வம் ஆண்டவரால வரணும். சொல்லுங்க, செல்வம் யாரால வரணும்? அப்போ இந்த ஒரு வார்த்தை மட்டும் கிடையாது, நீங்கள் சரியா நல்லா கவனிக்கணும். செல்வம்னு இன்னொன்று இருக்கு. என்னது? திருப்பாடல் 127:3 படிங்க. திருப்பாடல் 127:3 என்னது? பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம், மக்கள் பேரு அவர் அளிக்கும் பரிசு. கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப பிள்ளை செல்வம் யார் தரணும்? ஆனா இந்த உலகம் இப்ப என்ன பண்ணிட்டு சொல்லுங்க, பிள்ளை செல்வம் யார் தரணும்? ஆனா உலகம் என்ன பண்ணிட்டு இப்போ டெஸ்ட் டியூப் பேபிக்கு உங்களை கொண்டு போயிட்டு, இந்த குழந்தை யாரால பிறந்துச்சுன்னு தெரியாத அளவுக்கு இப்போ என்ன செய்கிறாங்க? இப்போ வந்து இப்போ தாண்டி உலகம் உங்களை பொல்லாத வழியில் கொண்டு போயிட்டு, என்னது? கல்யாணமே நீங்கள் முடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன கல்யாணம் முடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு குழந்தை என்ன செஞ்சுக்கலாம்? பெற்றுக்கொள்ளலாம். அது கூட சட்டங்கள் என்ன செய்யுது? மாற்றி வைத்து கொண்டே இருக்கிறது. கல்யாணமே நீ முடிக்க வேண்டாம், ஆனால் நீ என்ன செஞ்சுக்கலாம்? பிள்ளைய பெற்றுக்கலாம். ஆனால் இதோட விளைவு என்ன தெரியுமா? ரொம்ப மோசமாக இருக்கும், நரகமாக மாறிடும் வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எப்படி வாடகை தாய் இருக்கிறாரோ அதே போல வாடகை கணவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. வாடகை கணவன் சேர்ந்து வாழ்ந்துக்கலாம், பிள்ளைய பெற்றுக்கலாம். இப்படியெல்லாம் இந்த உலகம் பொல்லாத வழிமுறை என்ன செய்யுது? ஏன் எனக்குன்னு ஒரு பிள்ளை வேணும். அப்போ நம்ம இன்னைக்கு நிலவணிக்கணும். வெறும் செல்வம்னா பொருள் மட்டும் இல்லை, இன்னைக்கு பிள்ளைகளை கூட என்ன செய்கிறாங்க? பொல்லாத வழியில் பெற்றுக்கொள்கிறார்கள். முடிவிற்கு சரி, இப்போ அந்த பகுதி தான் வரணும். பிரைஸ் தி லார்ட். பொல்லாத வகையில் வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார்கள், பொல்லாத வழியில் செல்வத்தை சேர்த்துக்கிறாங்க, பொல்லாத வழியில் கணவனை தேடுகிறார்கள், பொல்லாத வழியில் மனைவியை தேடுறாங்க. நிறைய இருக்கு, என்ன கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொந்த கணவனை இன்னைக்கு பாதுகாக்க வேண்டிய அளவுக்கு இன்னைக்கு காலம் இருக்கு. நல்ல கணவரெல்லாம் பாதுகாக்க வேண்டியிருக்கு. உன் வீட்டுக்காரர் நல்லவனாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியிருக்கு. நல்ல மனைவி என்ன செய்ய வேண்டியிருக்கு? பாதுகாக்க வேண்டிய காலத்தில். ஏன்? இந்த உலகம் உங்களை பாவத்தை நோக்கி குடும்பத்தை பரிதாபமான நிலைமைக்கு கொண்டு போய் விடுகிறது. பிரைஸ் தி லார்ட்.
அப்ப பொல்லாதவர்கள் செல்வத்தை என்ன செய்யறாங்களாம்? பெருக்கிக் கொள்ளுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஏன்? அவங்களுக்கு எந்த குடும்பம் அழிஞ்சாலும் அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. நீ தான் அழுவ, அங்கே இன்னொருத்தி சந்தோஷமாக தான் இருப்பா. யார் குடும்பம் அழிஞ்சாலும் சரி, யார் குடும்பம் எக்கேடு கட்டு போனாலும் சரி, நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகள்லாம் குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீங்கள் நினைக்கிறீங்க செல்வத்தை சேர்த்து வச்சுட்டா பிள்ளைங்களுக்கு எல்லாம் போதும். ஒன்றும் நடக்காது. இப்போ வெறும் செல்வத்தை வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அது உங்கள் பிள்ளைகளை தான் தோன்றிகளாக மாற்றிவிடும். உங்கள் பிள்ளைங்க உங்களை என்ன செய்வாங்க? அடிப்பார்கள், துன்புறுத்துவாங்க. சொந்த பிள்ளைங்க கையால் அடி வாங்கிக்கிட்டு இருக்கிற அம்மாக்கள் அப்பாக்கள் இன்னைக்கு பெருகிக்கிட்டு இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். செல்வத்தை சேர்த்து வச்சது ஏண்டா சேர்த்தேன்னு சொல்லி அழுகிறவர்கள் இன்னைக்கு பெருகிட்டு இருக்காங்க. அப்ப பொல்லாதவர்கள் எதுல வளர்றாங்கன்னா செல்வத்தில் வளர்றாங்க. எதுல வளர்றாங்க? செல்வத்தில் வளர்றாங்க. பிரைஸ் தி லார்ட். பொல்லார் தவறான பாதையில் கூட பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். குழந்தையும் கடவுள் தருகிற செல்வம் தான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் நல்லா கவனிக்கணும், அதை கூட அவர்கள் குறுக்கு வழியில் பெற்றுக்கொள்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். கணவன் மனைவிங்கிறது ஒரு செல்வம் தான் கடவுள் கொடுத்த, ஆனால் அதை கூட அவங்க தவறாக என்ன செய்கிறாங்க? பெருக்கிக் கொள்ளுகிறார்கள். சரியா? சரி, 7வது பாயிண்ட். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. திருப்பாடல் அதே 70 எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. 73 12வது வசனம். பொல்லார் இப்படித்தான் என்றும் வளமுடன் வாழ்ந்து செல்வத்தை பெருக்கிக் கொள்ளுகின்றனர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவங்க செல்வத்தை என்ன செய்றாங்க? பெருக்கிட்டு. 11வது வசனத்துக்கு வாங்க. இப்போ இறைவனுக்கு எப்படி தெரியும் உன்னதருக்கு அறிவு இருக்கிறதா என்று கேட்கிறார். பக்கத்தில் கை கொடுக்கிறோம். ரொம்ப எல்லாம் பெருகிட்டல, பெருகணும்னு புத்தி என்ன செய்யுது? சொல்லுங்க, என்ன செய்யுது? இப்ப யாருக்கு அறிவு இருக்கான்னு கேட்கான்? புரியுதாங்க? புரியுதுயா உங்களுக்கு? அவன் என்ன கேள்விக்கு வந்துட்டா? முதல்ல இந்த 7 பாயிண்ட் லேசா அப்படி கோடிட்டு பிறகு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படி வந்து முடிவுக்கு என்ன வந்துட்டான்னா, கடவுளுக்கு அறிவு இருக்காயா? சிலர் கேட்காங்கல்ல, 59 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்ததுக்கு காரணம் யாராம்? கடவுளாம். கடவுள் நினைச்சா தடுத்திருக்க கூடாதா கேட்கிறான். சில பேர் கேட்பான், சாராய கடைக்கு போறான்னு தெரியுது இல்ல, போறவன் கையை பிடிச்சி நிப்பாட்டலாம்ல. இப்ப யாருக்கு பொறுப்பு? கடவுளுக்கு தான். கடவுளுக்கு அறிவு இருக்கான்னு கேட்கிறான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப பொல்லாதவர்கள் எப்பவுமே எல்லா சமுதாயத்திலையுமே இந்த உலகத்தில் இப்படி தான் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். சிலுவையில தொங்குனவன், அதுக்கு நம்ம ஆண்டவர் அந்த சிலுவையிலேயே ஒருத்தர் நமக்கு காமிச்சிட்டாரு. சிலுவையில இயேசு தொங்குறாரு, வலது பக்கத்தில் ஒருத்தன், இடது பக்கத்தில் இன்னொருத்தன் கிடக்கான். அல்லேலூயா. ஒருத்தன் சொல்றான், நீயும் விடுவித்துக்கொள், என்னே விடுவி. இன்னொருத்தன் சொன்னா, நாம தண்டிக்கப்படுவது நியாயம், ஆனா இவரோ ஒரு குற்றமும் செய்யல. பொல்லாதவர்கள் சிலுவையில் கூட திருந்த மாட்டாங்க. சிலர் அழிந்துட்டு கிடப்பான், அப்போ கூட என்ன செய்வான்? திட்டிக்கிட்டே தான் இருப்பான். பிரைஸ் தி லார்ட். அப்ப நல்ல கவனிங்க, நீங்களும் நானும் இந்த பொல்லாதவர்களாக நாம் இருக்கிறோமான்னு இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். பெருமை செருக்குனால கடவுள் இல்லை, கடவுளை தேட மாட்டேன் அப்படிங்கிற நிலைமையா? நம்ம வாழ்க்கையில் கடவுளை, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எந்தெந்த பாதையில் இப்போ கடந்து வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கிறது தெரியவே தெரியாது. தெரியுமா? நீங்கள் நான் சொன்ன அந்த 7 பாயிண்ட்டுமே வெளியே தெரியுமா? சொல்லுங்கள் பிரதர், தெரியுமா? தெரியவே தெரியாது. உனக்கே தெரியாது இது இருக்கான்னு.
ஆனால் உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் இவைகள் நம்மை மறைத்து வைத்து நமக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட பொல்லாதவைகளை ஒரு மனிதன் வாழும் பொழுது அந்த பொல்லாதவைகளால் வீரியமிட்டு வளர்க்கப்படுகிற அவனும் அவன் குடும்பமும் அழிந்து போகும். பிரைஸ் தி லார்ட். அப்போ பொல்லாதவருக்கு எப்படி அழிவு வரும் தெரியணும். அழிவு எப்படி வரும் எழுதுங்க, எழுதணும்ல. இது என்ன நடக்கணும் தெரியணும்ல. சரி, அல்லேலூயா. இப்போ எழுதி கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் நீதிமொழி 3:33 எழுதி கொள்ளுங்கள். ஒருவன் தாறுமாறா இன்னைக்கு இஷ்டத்துக்கெல்லாம் வாழ்கிறவனுடைய விளைவு 3:33 படிக்குமா? பொல்லாரது வீட்டின் மேல் ஆண்டவருடைய சாபம் விழும். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். யாருடைய சாபம் விழும் சொல்லுங்க. யாருடைய சாபம் விழும்? அப்ப பொல்லாதவருடைய வீட்டில் யாருடைய சாபம் வரும்? நல்ல கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் சாபங்கள். நான் முதல்ல வாசது மறந்துடாதீங்க. நேர்மையாளர் கைவிடப்பட்டதை நான் கண்டதே இல்லை, நீதிமானுடைய பிள்ளைகள் பிச்சை எடுத்ததை பார்த்ததில்லை. ஆனால் அதுக்கு மாறாக ஒருவன் ஆணவம், இருமாப்பு, செய்கிற தீய நாட்டத்துக்கு தற்பெருமை, செருக்கோடு, கடவுளை தேடாது கடவுள் இல்லை, இப்படியே போய் கடைசியில் இருந்து வந்துட்டான்னா கடவுளுக்கு அறிவு இருக்கான்னு வந்துட்டான். பிரைஸ் தி லார்ட். இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? பொல்லாதவருடைய வீட்டில் சாபம் விழும். மறந்துடாதீங்கம்மா. செல்வத்தை சேர்க்கலாம், அட்டூழியம் பண்ணலாம், ராத்திரி பகல் பார்க்காம குடிக்கலாம், மனைவியை விட்டுட்டு 7 மனைவி வச்சுக்கலாம், கணவனை விட்டுட்டு எப்படினாலும் வாழலாம், நீ என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன பாவத்தினாலும் பண்ணலாம். அல்லேலூயா. ஆனால் பைபிள் சொல்லுகிறது பொல்லாருடைய வீட்டின் மீது சாபம் விழும். பிரைஸ் தி லார்ட். என்ன விழும்? சாபம் விழும். நீங்க பைபிள்ல பாருங்க, ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு காண்பிக்கிறார். பொல்லாருடைய வீட்டில் சாபம் விழுந்துச்சா? சாபம் விழுந்துச்சா? நீங்கள் லேசாக யோசிச்சு பாருங்க. நான் நேரம் இல்லை, பிறகு படிக்கோங்க, நீங்கள் எழுதிக்கோங்கண்ணே. நீங்கள் நீதி சரி மன்னிக்கவும் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், 2 அரசராகமம் 5ஆம் அதிகாரம். என்ன யாரு அப்படின்னா, ஒரு இறைவாக்கினர் கூட்டத்தில் இருந்த ஒருத்தன் பேரு கேகசி. என்ன பேரு? என்ன பேரு? இவன் யார் கூட தான் இருந்தான்? எலிசா கூட இருந்தான். யார் கூட இருந்தான்? ஒரு இறைவாக்கினருடைய கூட்டத்தில் இருந்தவன் தான் யாரு? கேகசி. நான் தான் முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டேன், சர்ச்சுக்கு வர்றதுனால எல்லாரும் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்ல முடியாது. ஆலயத்துக்கு வந்ததுனால எல்லாரும் பரிசுத்தவானா இல்ல. அல்லேலூயா. கேகசி யாரு? கேகசி. நாமான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவன் என்ன செய்றாரு சொல்லுங்க? எலிசாவை தேடி வந்தார். பிரைஸ் தி லார்ட். ஆனா கேகசி பாருங்க, குறுக்கு புத்தி உள்ளவன், ஓடுறான். ஓடி போய் எப்படியாவது நாமான்ட்ட இருந்து என்ன செய்யலாம், பணத்தை வாங்கிடலாம்னு சொல்லி திருட்டுத்தனமா அவன் செல்வத்தை வாங்கிட்டான். கொஞ்சம் பட்டாடை அதெல்லாம் வாங்கிட்டான். ஆனால் பைபிள் சொல்லுது, நாமானிடமிருந்து போன தொழுநோய் கேகசியின் மீதும் கேகசியின் குடும்பத்தின் மீதும் வந்து விழுந்தது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ பொல்லார் வீட்டு வசந்த காமிச்சிருதானே சிலர் எடுத்து. நாம எத்தனை வசனம் வசந்த சொல்லுங்கக்கா? 2 ராஜாக்கள், 2 அரசராகமம் 5ஆம் அதிகாரம் 27. சத்தம் படிங்கக்கா. எனவே நாமானின் தொழுநோய், நாமானுடைய தொழுநோய் ஓ மேலையும் வழி மரபு மேலையும் என்றென்றும் அப்படின்னு சொன்ன உடனே நாமான் மீதும் அவனுடைய குடும்பத்தின் மீதும் தொழுநோய் வந்து சேர்ந்தது. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க. நான் சமீபத்தில் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் சாபம். பிரைஸ் தி லார்ட். அந்த குடும்பத்தில் சாபம் எப்படிப்பட்ட சாபம்னா, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே விதவைகளாக ஆகிறார்கள். கணவருக்கு திடீர்னு என்ன நடக்கும்னே தெரியாது, இறப்பு. அல்லேலூயா. கடைசியில் பார்த்தீங்கன்னா
அந்த வீட்டினுடைய தகப்பனார் ஒரு காலத்தில் அவர் செல்வந்தராக இருந்திருக்காரு. ஏழை தாய்மாருடைய ஏழைகளுடைய சொத்துக்களை அபகரிச்சிருக்காரு. அல்லேலூயா. அவங்க சொன்னாங்களாம், நீ ஊரடிச்சு உலையில போட்டு உன் குடும்பம் எப்படி வாழ்ந்துருதுன்னு. எங்க ஈரக்குழெல்லாம் வெந்து போயிருக்கும்போது நீ வாழ முடியுமா? உண்மைங்க. பொல்லாருடைய வீட்டுக்குள்ள சாபம் விழும். நீங்க நான் புரிஞ்சுக்கோங்க, யாருடைய கண்ணீருக்கும் காரணமாயிராதீங்க. பொல்லாத வழியில நாமான் சம்பாதித்ததனுடைய விளைவு என்ன? நீங்க வசந்த பிறகு நீங்க நல்லா உட்கார்ந்து பிறகு படிங்க. அவனும் அவன் வீட்டாரும் சாபம் அந்த தொழுநோயினால் பாதிக்கப்பட்டாங்க. சில நேரங்களில் குடும்ப வாரியா வியாதி நீங்காது. சிலருடைய குடும்பங்களை பாருங்க, எடுக்கிற முயற்சி தரித்திரத்திலே தான் முடியும். இத்தனை கோடி ரூபா போட்டோம், ஆனா பாருங்க பிரதர், ஒரு முன்னேற்றம் இல்லை. இன்னைக்கு பிச்சை எடுக்கிற லெவலுக்கு வந்துட்டான். ஒரு அம்மா சொல்லுது, என் பையன் ஸ்கூலை கட்டிட்டு இன்னைக்கு ரோட்ல நிக்கிறான். இந்த பிசினஸ் செஞ்சான், தோத்துட்டான். ஏன்? பொல்லாருடைய வாழ்க்கையில சாபங்கள் வரும். உங்க பிள்ளைங்களுக்கு ஒருபோதும் சாபத்தை சேர்த்து வைக்காதீங்க. அல்லேலூயா. சரி, ரெண்டாவது ஒரு காரியத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல பயப்படாதீங்க. உங்க விசுவாசத்தை வளர்த்துக்கோங்க. என்னடா பிரதர் நம்மளை இன்னைக்கு திட்டுறதுக்குன்னே கூட்டு வந்திருக்காரா, இன்னைக்கு சாபமாக போட்டு தான் அனுப்புவாரா? இல்லை, இயேசு உங்களுக்கு பிரித்து காமிக்கிறார். எப்பா, நீ நல்லவனா வாழ்ந்தனா பிச்சை எடுக்க மாட்டேன். பொல்லாத வாழ்க்கை உள்ள மறைவு. சிலத்தில் நீங்கள் இயேசு கூடவே தான் யூதாசு இருந்தான். அப்படி தானம்மா? யார் கூடவே தான் இருந்தான்? அவர் போதிச்ச போதனை ஒன்று கூட அவனுக்கு ஏறலை. ஏதாவது கேட்டிருந்தானா அது கொஞ்சமாக செஞ்சிருப்பான், மனம் திரும்பியிருப்பான். பிரைஸ் தி லார்ட். என் கூட சிலர் ஊழியத்தில் இருந்த நிறைய பேர்லாம் இன்னைக்கு அட்ரஸே காணும். அல்லேலூயா. நான் நினைப்பேன், ஏண்டா கொஞ்சமாவது கேட்டீங்களா? வண்டியவே ஓட்டிட்டு போகிறதுலையே இருந்துடாத. பிரைஸ் தி லார்ட். அப்படியே இந்த மேட்டு போடுறது ஈஸி, எல்லாம் ஈஸி. சேர் போட்டுட்டே கடைசி வரை போயிடாத. கொஞ்சமாவது காது கொடுத்து கேளு. அல்லேலூயா. சரி, ரெண்டாவது பகுதி என்ன படிக்கணும்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீதிமொழி 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். பைபிள்ல தான் எல்லாம். பொல்லாரின், நல்ல கவனிச்சு பாருங்க, பொல்லாரின் குடி வேரோடு அழியுமா? எப்படி அழியுமா? சொல்லுங்க. பொல்லாருடைய குடி நல்ல சொல்லுங்க. ஏன்பா இன்னைக்கு என்ன மிரட்டலா இருக்குதப்பா பிரசங்கம்? மிரட்டல் இல்ல, எச்சரிக்கை. பிரைஸ் தி லார்ட். பொல்லாருடைய என்னமா போட்டிருக்கு? பொல்லாரின் குடி. குடினானது குடும்பம். பொல்லாரின் குடும்பம் வேரோடு அழியும். சொல்லுங்க, வேரோட. பைபிள்ல இருக்குதா எங்கேயாவது? பைபிள்ல எங்கேயாவது இந்த சம்பவம் இருக்குதா? நீங்க 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் என்னப்பா, நீங்க 1 சாமுவேல் 2, உங்களுக்கு நான் அந்த பாயிண்ட்களை காமிச்சிருந்தேன். அல்லேலூயா. நீங்க 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஆண்டவர் ஒரு குடும்பத்தை காமிக்கார். ஏலி. அவர் யாரு? அவர் தாங்க நம்ம அண்ணா அம்மாவுக்கு சொன்னாரு, உன் முகம் உன் உள்ளம் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார்னு சொன்ன ஒரு மனுஷன். ஆனா அந்த மனுஷன் குடும்பம் என்னாச்சு தெரியுமா? நீங்க வாசிங்க 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் படிங்க. உன் இரு புதல்வன் ஒப்னியும் பினகாசுக்கும் ஏற்படவிருப்பது உனக்கு ஒரு அடையாளமாக, ஒரே நாளில் அவர்கள் இருவரும் மடிவர். பிரைஸ் தி லார்ட். என்ன செய்வாங்களாம்? ஒரே நாள் அவன் பிள்ளைங்க. ஏங்க, ஆண்டவருடைய சாபத்தை பாருங்க, ஆண்டவருடைய கோபத்தை பாருங்க. ஏன் இந்த ஒப்னியும் பினகாசு என்ன பண்ணா? இன்னைக்கு இந்த ஒப்னியை போல பினகாச போல அநேகர் வீடுகள் இருக்கான். பிரைஸ் தி லார்ட். என்னன்னா, நீங்க அதே 2ஆம் அதிகாரத்தில் படிச்சு பாருங்க, 22ஆம் வசனம். ஏலி வயது முதிர்ந்தவராக இருந்தாரு. அவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணான்னா, சந்திப்பு கூடார வாயிலில் ஊழியம் செய்ய வந்த பெண்களோடு, அதே மாதிரி அவன் ஆலயத்துல, தேவனுடைய ஆலயத்துக்குள்ளேயே காணிக்கைக்கு வந்ததெல்லாம் என்ன செஞ்சான்? திருடி சாப்பிட்டான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. விளைவு என்னாச்சு தெரியுமா? ஒரு குடும்பம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னடா குடும்பம் அழியுமான்னா, வசன தேவனுக்கு விரோதமா வாழ்ந்தா குடும்பம் அழியும். சாபம், குடும்பம் மடியும். பிரைஸ் தி லார்ட்.
இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்துல நான் 16ஆம் வசனத்துல இருந்து நீங்க படிச்சீங்கன்னா அங்க மகனே செய்தி என்ன, அதற்கு அந்த தூதன் சொன்னா, இஸ்ரவேல் பெலிஸ்தியரின் முன் புறமுதுகிட்டு பெரும் உயிர் சேதம், உன் மகன் ஒப்பனியும் பினகாசும் மாண்டனர். இந்த வார்த்தையை கேட்ட உடனே பாருங்க, சொல்லுங்க, வயது முதிர்ந்த உடல் பெருத்தவராக அந்த மனுஷன் என்ன செஞ்சான், கழுத்து முறிஞ்சு செத்தான். போட்டிருக்கா? படிச்சியாப்பா? எப்படி செத்தானா? ஒரு குரு எப்படி செத்தான் சொல்லுங்க, ஒரு குரு எப்படி செத்தான்? அப்ப தேவன் இவரு நல்லவரு வல்லவரு அப்படிலாம் விட மாட்டாரு. பாவம்னா பாவம் தான். நீ பெரிய ஆளா இருக்கலாம், நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்க. சில நேரங்கள்ல இறை ஊழியர்களுடைய சாவுலாம் ரொம்ப கொடூரமா இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? இருக்கும்போது குசும்பு கொழுப்பு, அடுத்தவனை அடக்கி ஆளணும், இப்படிலாம் நினைச்ச அவங்களுடைய முடிவை நீங்க பார்த்திருக்கீங்களா? நீங்க அதுல ஆண்டவர் சொல்ல, இவர் பெரிய குருவா இருந்தாரு, அவரா இருந்தாரு. எவரும் கிடையாது. தண்டனை தீர்ப்பில் அவர் மாசற்றவர். பிரைஸ் தி லார்ட். நீ தப்ப பண்ணிட்டு பாவத்தை பண்ணிட்டு தப்பிக்க முடியாது. குரு சாபம் குல நாசம், குருவையும் ஆண்டவர் விட்டு வைக்க மாட்டாரு. நீ யாரா இருந்தாலும் சரி தப்பிக்கவே முடியாது. ஜேம்ஸ், என் இருதயத்தில் நான் கேட்கணும், ஒவ்வொரு நாளும் என் இருதயத்தில் கேட்கணும், தேவனுக்கு விரோதமா வாழ்ந்துட்டு இவ்வளவு உருப்படிவியா நீ? எல்லாம் மாய்மாலமாலாம் பண்ணிட்டு தொட்டா எந்திரிப்பா, நீ நடக்க வைக்கலாம், என்னன்னாலும் பண்ணலாம். தண்டனை தீர்ப்பில் அவர் மாசற்றவர். பிரைஸ் தி லார்ட். நீ தப்ப பண்ணிட்டு பாவத்தை பண்ணிட்டு தப்பிக்க முடியாது. குரு சாபம் குல நாசம், குருவையும் ஆண்டவர் விட்டு வைக்க மாட்டாரு. நீ யாரா இருந்தாலும் சரி தப்பிக்கவே முடியாது. ஜேம்ஸ், என் இருதயத்தில் நான் கேட்கணும், ஒவ்வொரு நாளும் என் இருதயத்தில் கேட்கணும், தேவனுக்கு விரோதமா வாழ்ந்துட்டு இவ்வளவு உருப்படிவியா நீ? எல்லாம் மாய்மாலமாலாம் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட நீங்க ஆசீர்வாதத்தை வாங்க முடியுமா? எழுதி வச்சுக்கோங்க. இவர் அந்த போதவர் இந்த போதவர், தொட்டா கீழே விழுமா, தொட்டா எந்திரிப்பா, நீ நடக்க வைக்கலாம், என்னன்னாலும் பண்ணலாம். ஆனா தேவனுடைய கோபாக்கினிலிருந்து தப்பவே முடியாது. பொல்லாரின் குடி வேரோடு அழியும். வசந்த படிக்கும்போது கொஞ்சம் நெஞ்சி படக் படக்குன்னு அடிக்கணும், அடிச்சாதான் கொஞ்சம் மாற முடியும். பிரைஸ் தி லார்ட். என்ன நீங்க சில இதில் சொல்லலாம், பிரதர் பேங்க் வட்டி தான் கொடுக்குறேன், இப்போ ராக்கெட் வட்டியெல்லாம் தாண்டிட்டான். என்ன செல்வம் நிலைத்திருக்கும், பொல்லாரின் வருவாயால் விளைவது. கை தட்டுங்க பாப்போம். பொல்லாருடைய வருவாயால் வருவது சொல்லுங்க. வட்டிக்கு கொடுக்குறீங்க, சிலர்லாம் வட்டி சாதாரண வட்டி கிடையாது. என்ன வட்டி? என்ன வட்டி? சிடி வட்டி. அதுதான் மிந்தி நீ கிளவியா இருக்கும் போது உள்ளது. இப்போலாம் எலான் மாஸ்க்கு வட்டி, இப்போலாம் ராக்கெட் வட்டியெல்லாம் தாண்டிட்டான். என்ன பிரைஸ் தி லார்ட். பயங்கர கண்ணை மூடி முழிக்கவே முடியாது. ராக்கெட் எப்படி போகுது அதை மாதிரி. பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு ஒரு அம்மா சொல்லுது, 1.5 லட்சம் ரூபா வாங்கினேன், 2 லட்சம் ரூபா வட்டி கட்டிட்டேன். இப்போ நான் போய் அந்த கொடுத்த அடமானத்துக்குள்ளே இதை கேட்டா அவ சொல்கிறா, இன்னும் 4 லட்சம் ரூபா உன் பேரில் வட்டி காசு மட்டும் இருக்கு, கொடுத்துட்டு வந்துட்டு போ.
பிரைஸ் தி லார்ட். அந்த அம்மா சொன்னது கூட்டி கழிச்சு பார்த்தா கூட 4 லட்சம் ரூபா வராது பிரதர். சிலர்லாம் மனசாட்சியே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சில இதில் சொல்லலாம் பிரதர் பேங்க் வட்டி தான் கொடுக்குறேன், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நாளும் அடுத்தவருடைய கண்ணீருக்கு ஆளாகாதீங்க. நீ வேணால் சேர்த்துடலாம், என்ன வேணும் மிஞ்சி போனால் பாவாட்டை 5 லட்சம் 5 லட்சத்துக்கு 10 லட்சம் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் டீப்பாக போட்டு சொருகி வச்சுருப்பாங்க உன்கிட்ட வாங்குறதுக்கு. வாங்கினதெல்லாம் கறக்கணும்ல, தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. என்ன எல்லாத்துலையும் டீப்பு போட்டிருப்பான், போடக்கூடாத இடத்துலலாம் டீப்பை போட்டு அப்புறம் தொண்டைக்குள்ளே ஊற்றவும் முடியாது உனக்கு. இதெல்லாம் பார்த்ததுனால சொல்கிறேன். என்ன என்னெல்லாம் வாங்கினப்பா, இவ்வளோ வாங்கிட்டு அப்புறம் அப்படின்ட்டு தான் இருக்கான் ஐயா. அப்போ பைபிள் வசனம் தப்புமா? வசனம் தப்புமா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, விண்ணும் மண்ணும் ஒளிந்து போனாலும் நீ சேர்த்ததெல்லாம் சேர்த்து வச்சு யார் வாங்குவா? அடுத்து அங்கே கோட்டு போட்டு வருவார், டெலஸ்கோப்பா ஸ்டெதஸ்கோப்பா அதை போட்டு அவர் வச்சு கூட பார்க்க மாட்டார். என்ன இப்போ எடுத்துட்டு வாங்க, என்ன ஒரு ஸ்கேன், என்ன சரி ஒரு ஊசி போடணும், ஒரு 85,000 ரூபா, ஒரு 10 ஊசியை போடுங்க. சும்மா சாதாரண. இப்போம்லாம் முந்திலாம் நமக்கு ஒரு ஊசி போடணும் எவ்வளோ வரும்? எனக்கு நல்லா தெரியும். ஒரு டாக்டர் இருந்தார், வாசன் டாக்டர்னு நினைக்கிறேன், ஏதோ ஒன்று. 5 ரூபா உண்டியல் போட்டால் போதும். போனால் 5 ரூபா கூட இல்லை, இருக்கிறத போடும்பார். ஒரு உண்டியல் வச்சுருப்பாங்க வாசலில், போடு. இப்போம்லாம் போனோன்னே என்னங்க ஒரு 10 ஊசி எழுதி கொடுப்பா, எவ்வளோ? ஒரு 90,000 ரூபா போடு. ஒரு ஊசி 90,000 ரூபா. அல்லேலூயா. எங்கே கிட்னியே இல்லாமல் போயிடும் உனக்கு. பொல்லாருடைய சொத்து என்ன செய்யாது? நிலைக்காது. தீயவருடைய சொத்துக்கள் உடைமைகள் அவங்க இருக்கும்போதே என்ன செஞ்சிருமா? ஒருவேளை அந்த வசந்த காமிக்கிட்டா உங்களுக்கு காமிக்கிட்டா நீ எரேமியா 17ஆம் அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். எரேமியா 17 நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தயவுசெய்து நீங்கள் அந்த வசனத்தை நல்ல பொருத்தமாக வாசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். 11ஆம் வசனம் படிப்பா. நேர்மையற்ற வழியில் செல்வம் சேர்ப்போர் தாம் இடாத முட்டையின் மீது அடைகாக்கும் கௌதாரி போன்றவர்கள் தம் வாழ்நாளின் நடுவிலேயே அவர் அந்த செல்வத்தை இறுதியில் அவமதிப்புக்கு உள்ளாவார். தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட். அவங்க சேர்த்து வச்சது அவங்க வாழும்போதே அவங்களுக்கு பயன்படாது. வசனம் எரேமியா 17:11. தாம் இடாத முட்டையின் மீது அடைகாக்கிற கௌதாரி போன்றவர்கள் தங்கள் வாழ்நாளின் பாதியிலே அதை இழந்து விடுவார்கள். என்னப்பா நீ எல்லாம் ஊரெல்லாம் அடிச்சு போட்டிய, என்னெல்லாம் பண்ணிய, உனக்கு என்ன கிடைச்சதுன்னா அவமதிப்பு தான். பிரைஸ் தி லார்ட். அதனால 3வது பொல்லாருடைய செல்வம் நிலைக்குமா? நிலைக்காது. சரி 4வது என்ன? சரி அல்லேலூயா. கைகளை உயர்த்தி. எத்தனை பேர் புரியுது? புரியுதா? புரியுறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சின்ன இவ்வளவு தானா? ரொம்ப டவுனாலாம் சொல்றியே. பிரைஸ் தி லார்ட். சரி 4வது திருப்பாடல் 37:28. சங்கீதம் 37:28. ஏனெனில் நல்ல கவனிச்சுக்கணும், எல்லாரும் படிங்கப்பா. சங்கீதம் 37:28. ஏனெனில் ஆண்டவர் நேர்மையை விரும்புகிறார். கை தட்டுங்க பாப்போம். ஆண்டவர் எதை விரும்புறாரு? சொல்லுங்க, எதை விரும்புறாரு? ஆண்டவர் என்கிட்ட என்ன விரும்புறாரு? ஜெபம் பண்ற பிள்ளைகளே, உங்கள்ட்ட ஆண்டவர் என்ன விரும்புறாரு? பைபிள் வாசிக்கிற அக்கா உன்ட்ட என்ன விரும்புறாரு? ஸ்தோத்திரம் அல்லேலூயான்னு சொல்ற தங்கச்சி உன்ட்ட என்ன விரும்புறாரு? நேர்மையை விரும்புறாரு, நீதியை விரும்புறாரு. இவன் பைபிள் நேர்மையை அவர் விரும்புகிறார். படிக்கீங்களா?
தம் அன்பரை அவர் கைவிடுவதில்லை, அவர்களை என்றும் பொல்லாரின் மரபினரோ. நம்ம தான் சனத்தை சொல்லுவோம் போட்டு சொல்லிடுவோம் அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் ரெடியாக இருக்காரு. பொல்லாரின் வழிமரபா என்ன செய்வாராம்? பொல்லாரின் மரபினமே வேறறுக்கப்படுவர் அப்படின்னா அர்த்தம் என்ன? பைபிள்ல தாங்க இருக்கு. நம்ம வெளியே யார்ட்டையாவது பேசணும்னா நம்ம மேல கேஸ் கூட போடலாம். ஆனால் ஆண்டு சொல்லுவார், யார வேற அறுத்துருவேன். சொல்லுங்க, வேற அறுத்துருவேன். இன்னைக்கு அப்படி எத்தனை குடும்பம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அட்டூழியம் பண்ணி என்னங்க சாதிச்சாங்க? தென்னாமட்டும் திமுருமா உன் குடும்பத்தையே நான் செஞ்சிருவேன், கரு அறுத்துருவேன்னு சொன்னவங்களாம் இன்னைக்கு லேசா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இருந்த தெருவில் உங்களுக்கு தெரியாமல் இருப்பாங்களா? இந்த மாதிரிங்களா? வேற ஒருத்தருவாருங்க. பொல்லார் ஆண்டவர் வேற இருப்பார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. பொல்லாத மனுஷனுடைய குடும்பம் நிற்கவே அவன் என்னத்தை தான் சம்பாதிச்சிருக்கலாம். இன்னைக்கு எத்தனை வீடு தெரியுமா சும்மா அனாத வீடாக கிடக்கு. ஆள்றதுக்கு ஆளே இல்லாமல் அனாமத்தா கிடக்கு. எத்தனையோ ராஜாக்களுடைய வரலாறை நீங்கள் படித்து பாருங்க. உங்களுக்கு முன்னால் நீங்கள் கண்ணு முன்னால் பார்த்த எத்தனையோ தலைவர்களுடைய குடும்பம் இன்னைக்கு இருக்குதா? பொல்லாதவர்கள் வேறறுக்கப்படுவார்கள். சவுலோட வீட்டில் யாராவது மிஞ்சினாங்களா? சொல்லுங்க, சவுலோட வீட்டில் யாராவது மிஞ்சினாங்களா? மிஞ்சல. ஒரு நாளும் பொல்லாத பாதைக்கு பொல்லாத வழிக்கு உங்களை அர்ப்பணிச்சிடாதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, நீ முட்டாளா இருக்கு இந்த உலகத்தில் கருதப்பட்ட கூட பரவாயில்லப்பா, ஆண்டவருக்கு உண்மையாரு. நீ பெரிய ஆளாக வேண்டிய அவசியம் இல்லை, கடவுளுக்கு உண்மையாரு. நீங்கள் நம்ம அப்பா ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அம்மா அப்பாலாம் செஞ்ச சில புண்ணியங்கள் தான் நம்மளெல்லாம் காப்பாற்றி வச்சுருக்கு. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சாபத்தை கொண்டு வந்துடாதீங்க. நீங்கள் மாட மாளிகை கட்ட வேண்டாம், ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு சாபத்தை கொண்டு வந்துடாதீங்க. நான் யோசித்து பாருங்கள், சில இடத்துக்கு போவேன், அங்கே பெரிய துக்கம் என்ன இருக்கும்னா அந்த கிளவி இருக்கும், ஆனால் வம்சமே இருக்காது. அது அழுதுகிட்டே சொல்லும்போது, இன்னும் ஆண்டவன் என்ன போட்டு வச்சிருக்கான் சாமி, நான் செத்து இதெல்லாம் உயிரோடு இருந்துருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் இருக்கேன் இன்னைக்கு எல்லாம் என் கண்ணு முன்னால் போகுது சாமி, வாழ வேண்டிய வயசில் போகுது. தயவு செய்து சோதிச்சுப்பாங்க. சரி, 6வது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீதிமொழி 4வது 5வது நினைக்கிறேன், 5 தானமா? நீதிமொழி 10:3. நல்லாரை ஆண்டவர் பசியால் வருந்த விடார், ஆனால் பொல்லார் விரும்புவதை அவர்களுக்கு கொடுக்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, 85 வயசு ஆனாலும் உனக்கு சுகர் பிரஷர் வராது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ஏயா வந்த பின்னால என்னையா பண்ணுறது? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்கிறாரு, தன்னுடைய பிள்ளைகளை, நேர்மையாளர்களை, நீதிமான்களை, கடவுளுக்கு பிரியமாக வாழ்கிற பிள்ளைங்களை ஆண்டவர் பசியால் என்ன செய்ய மாட்டாரு? வருந்த விட மாட்டார். எலியாவோட காலத்தில் பஞ்சம் வந்துச்சா? சொல்லுங்க, வந்துச்சா வரலையா? எலியாவை ஆண்டவர் விட்டுட்டாரா பசியில? சாரிபாத் விதவை சாவ போறேன்னு சொன்னா, இதோட முடிய போகுதுன்னு விட்டுட்டாரா? விடல. அவர்களுக்கு உணவு குறையலங்க, எண்ணெயும் மாவும். ஏன்னா தேவன் நல்லவர், தன் பிள்ளைகள் மீது அவர் அக்கறை உள்ளவர். அல்லேலூயா, நல்ல கை தட்டுங்க, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆனா பொல்லார் விரும்புவதை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு. ஆனா பைபிள்ல ஆகாபுன்னு ஒருத்தர் இருந்தான், இசபேல்னு சொல்லி ஒருத்தி இருந்தா.
ரெண்டு பேரும் பொல்லாதவர்கள், ஏழைகளை வருந்த வைத்தவர்கள். விளைவென்ன? பைபிள் சொல்லுகிறது அவருடைய இரத்தத்தை நாய்கள் நக்கியது. அவங்க விரும்பினது ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்க மாட்டார். இன்னைக்கு சில பேர் இருக்காங்க பாருங்க, வாழ்க்கையில் அடித்து புடிச்சு எல்லாம் சம்பாதிச்சு எல்லாம் சேர்த்துருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இருக்க வேண்டிய எதுவுமே அவங்களுக்கு இருக்காது, கிடைக்காது. எல்லாமே இருக்கும், ஆனால் அதனால் அவங்களுக்கு ஒரு புண்ணியமும் இருக்காது. நான் தான் அன்றைக்கி ஒருத்தருக்கு டக்குன்னு அவசரத்தில் வந்து உட்கார்ந்துருந்தவருக்கு டக்குன்னு எடுத்து ஒரு ஸ்நாக்ஸை தட்டி வச்சேன். அவர் இப்படி பார்த்து என்னை பார்த்து சிரித்தார். சிரித்த உடனே நான் கேட்டேன், சாப்பிடுங்க சார் அப்படின்னாரு. அப்போ தான் தெரியுது பல்லு இல்லை. அவர் சொல்கிறாரு, நக்கலா பண்ணுறீங்க, ஏன் ஒன்றுமே இல்லை, நீங்கள் கொடுத்ததை சாப்பிட்டு முடிக்கணும் 2 வருஷம் ஆகும். இன்றைக்கி நிறைய பேருக்கு தான் எல்லாருக்கும் ஒன்றை அனுபவிக்கவே முடியாது. பொல்லார் என்னங்க அனுபவிச்சாங்க? நீங்கள் பார்க்குற பெரிய பெரிய தலைவர்லாம் சும்மா காரில் தான் போயிட்டு வர்றான். அவனுக்கு பின்னால் 4 அல்லக்கைகள் தான் இருக்கும். அந்த அல்லக்கைகள் தான் தின்னுக்கிட்டு இருக்கும். ஏசா தான் சொல்லிட்டார், பிணம் எங்கேயோ அங்கே அப்படின்னு அர்த்தம் என்ன? நீ பார்க்குற வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டெல்லாம் பிணம்தான். அவங்கள வச்சு 4 பேர் நினச்சிக்கிறான், கழுகு சுற்றி வர தின்னுக்கிட்டு அல்லக்கைகள் தின்னுக்கிட்டு இருக்கு. நம்ம இதை பார்த்து ஏமாந்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு பாருங்கள் வந்தது வாழ்வு, அவனுக்கு வெந்து போய் உட்காந்துருக்கான் அவன். அல்லேலூயா. சரி, பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த பாவிகளுடைய பொல்லாதவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஒரு 3 பாயிண்ட்டை சொல்லி முடிச்சிருந்தேன். நீதிமொழி 10:24. சீக்கிரம். நீதிமொழி 10. எதிர்காலம் 3வது என்ன பண்ணும்? முதல்ல பாவிகளுடைய சுபாவம், பொல்லாதவருடைய சுபாவம். 2வது பொல்லாருடைய குடும்பம். குடும்பம் என்னத்தை சந்திக்கும்? குடும்பம் தான் சந்திக்கும். இதை நீ செஞ்சுட்டு போயிடலாம், ஆனால் உன் குடும்பம் சந்திக்கிற சந்திப்பு. இப்போ 3வது இவருடைய எதிர்காலம், பொல்லாருடைய எதிர்காலம். சரி, படிங்கம்மா. 10:24. நீதிமொழி 10. பொல்லார் எதற்கு அஞ்சுவாரோ அதுவே அவருக்கு. கை தட்டுங்க பாப்போம். பொல்லாதவன் என்ன அஞ்சுவான் சொல்லுங்க? ஒருத்தனை கொலை பண்றான், ஒருத்தனை கொலை பண்றாமா, அவன் நிம்மதியாக தூங்குவானா? சொல்லுங்க, தூங்குவானா? நீங்கள் கொலை பண்ணவன் யாராவது நிம்மதியாக ஹாயா பொது இடங்களில் அன்புக்குரியவர்களே அப்படின்னு ஒரு டீ குடிச்சிட்டு இருக்கானா? எப்பவும் நாரப்பைய அப்படி தான் இருப்பான். அவனுக்கு தெரியும் என்னைக்கா ஒரு நாள் எவன் கையில் நம்மளும் வெட்டுப்பட்டு தான் சாவோம். ஊரடிச்சு உலை போடுறவன், திருடுறவன், முள்ள மாறி, அடுத்தவன் பொண்டாட்டியை கெடுக்கிறவன், அடுத்தவன் கணவனை இழுத்துட்டு ஓடுறவா, இதெல்லாம் பெருகிட்டு வருது. அன்னைக்கு பார்த்தா 81 வயசு தாத்தாவை கல்யாணம் முடித்த 18 வயசு குமரின்னு எழுதியிருக்கான். அதுவும் காதலாம் 2 பேருக்கும். ஆடா பாவிகளா! இப்போ கிழவிக்கு குமரிக்கு காதல் வருது, கிழவனுக்கும் குமரி. இப்போ அது தாண்டி என்னெல்லாமும் நடக்கு. சரி, இதெல்லாம் பார்த்து நம்ம நேரம் இல்லை. இந்த கிழவிக்கு என்னவா? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ எல்லாம் வரமுறையே இல்லை. ஏன்? எல்லாம் நினைக்கிது என்ன வேணாலும் பண்ணலாம், இருக்கிற வர ஜாலியாக ஒன்றும் முடியாது, எல்லா பீஸையும் உருவிடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. இப்போ அதனால தான் அவர் எழுதுறாரு. என்னங்க எழுதுறாரு? பொல்லார் எதை நினைத்து பயப்படுகிறாரோ அதுவே அவர்களுக்கு வரும். தீமை செஞ்சா தீமை. சொல்லுங்க, என்ன தீமை செஞ்சவனுக்கு பயம் வருமா? சொல்லுங்க. இப்போ நான் ஒருத்தன் லஞ்சம் வாங்கி ஒரு சோபா வாங்கி போட்டிருக்கேன். என் வீட்டம்மா சொல்லலாம், நல்ல சோபா. ஆனால் உட்கார்றவனுக்கு தான் தெரியும் இது என்ன பண்ணி வாங்கினதுன்னு. பிரைஸ் தி லார்ட். நீ என்ன பண்ணி செஞ்சியோ அதெல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு என்ன இருக்கும்? இருதயம் உறுதிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். அப்ப பொல்லார் எதை நினைத்து அஞ்சுகிறாரோ அதுவே அவர்களுக்கு வரும். மறந்துடாதீங்க. தீமை செஞ்சு பொல்லாதவர்களாக, அநீதியாக, நீதிக்கு புறம்பாக நேர்மையற்ற வாழ்க்கை வாழ்றீங்களா? நீங்க என்ன உங்க மைண்ட் அழகா ஒரு பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். சொல்லுங்க, அடிக்குமா? சொல்லுங்க, அடிக்குமா? தப்பு செஞ்ச, தீமை செஞ்ச எல்லாருக்குள்ளே ஒரு பெல் அடிக்கும். அடிக்குமா? அன்னைக்கு விழும்பாரு, அது இடி மாதிரி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. 30 வெள்ளி காசை வாங்கினவனுக்கு ஒரு நாள் இடி விழுந்துச்சா? விழுந்துச்சா? சொல்லுங்க, விழுந்துச்சா? அவனே சொன்னான், குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தானே, நாண்டிட்டு தானே செத்தான். வாழலையா? அவன் வாழலையம்மா? இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு அம்மா சொல்லுது, பண திமிரில் கணவன் வேண்டான்னு சொல்லி கணவனை விட்டுட்டு தனியா வாழ்ந்தேன். இன்னைக்கு என் மகன் என்ன அடிக்கிறான். இப்போ மனசு சொல்லும்ல? சொல்லுமா சொல்லாத? சொல்லும். நீ குடிகாரனா இருக்கிறியா, என்ன பாவம் பண்றியா, எல்லாம் உனக்கு, நீ செய்கிற பாவமே உனக்குள்ள கதை எழுதும், அதுவே பேசும், அதுவே நேரிடும். ஆமென். சரி, ரெண்டாவது. அல்லேலூயா. சபை உரையாளர் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். தீயவர்கள் நலமுடன் வாழ மாட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. தீயவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? சத்தமா சொல்லுங்க, எப்படி வாழ மாட்டான்? அப்ப எதிர்காலம் எப்படி இருக்கும்? பொல்லாதவர்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும்? எதிர்காலம் நல்லா முடியாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பொல்லாதவருடைய எதிர்காலம் நல்ல முடியாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. உடம்புல தெம்பு இருக்கும்போது, அழகு இருக்கும்போது, கொஞ்சம் பணம், செல்வம், படிப்பு இதெல்லாம் இருக்கும்போது மற்றவனை பற்றி புரியவே. ஆனால் ஒரு நாள் வரும், ஆனால் எல்லாம் புரியுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் யாரை எங்கே எந்த இடத்துல அடக்கணும்னு அவருக்கு தெரியும். பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கான். நிம்மதி எங்கே? நிம்மதி எங்கே? பெரிய பெரிய பயில்வான்லாம் இன்னைக்கு எலும்பெல்லாம் எங்கேயோ போய் வலது காலை வச்சா இடது காலை எங்கேயோ போய்கிட்டு இருக்குது. வாய்களிய பேசணுவன் தொண்டை குழிக்குள்ள கூட தண்ணி போக யா ஒன்றும் நடக்காது, அப்படியே உட்காரு, அனுப்பிடுவார் அப்படியே. பிரைஸ் தி லார்ட். மூணாவது சொல்லி முடிச்சிருந்தேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 20வது வசனம். தீயவருக்கு வருங்காலத்தில் நல்வாழ்வு, ஏனெனில் பொல்லாருடைய விளக்கு. கை தட்டுங்க. இப்போ லாஸ்ட்ல என்ன அணைஞ்சு போயிருமா அப்படின்னா அர்த்தம் என்ன? நரகம். உன் ஆத்மா எங்க போய் சேராது? ஒளியான தேவனிடத்துல போய் என்ன செய்யாது? சேராது. அது எங்க தான் போய் சேரும்? சொல்லுங்கம்மா, எங்கம்மா போவோம்? உன் வாழ்க்கை எங்கங்க? உலகத்தில் செல்வந்தனா வாழ்ந்தான் ஒருத்தன், வாழ்ந்தானா? சொல்லுங்க, வாழ்ந்தானா? நல்ல பட்டாடை உடுத்தினானா? நல்ல சாப்பிட்டானா? வாழ்ந்தா இவனை மாதிரி கடைசியில் எங்க போனா? அவன் விளக்கு அணைஞ்சி போச்சு. அந்த விளக்கு அணைஞ்சு எங்கெங்க போனா? என்றும் எப்போதும் அழிகிற நித்திய நரகத்திலே அவன் அழிந்து போனான். பொல்லாருடைய சுபாவம், பொல்லாருடைய குடும்பம், பொல்லாருடைய முடிவு. நீங்க யாரா இருக்க போறீங்க? நான் ஏன்பா நீதியா இருக்கணும்? நான் கோபுரம் கட்ட மாட்டேன்பா, ஆனால் என் குடும்பம் இருக்கணும்.
நம் பெரிய 4-5 பேர் சுற்றி இருந்து பாராட்டுற இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற வேலையை இருக்கிற இடத்துல கரெக்டாக செஞ்சுட்டு நீதியாக இருந்தால் என் தேவன் என் சார்பில் இருந்து இந்த உலகத்தில் நானும் என் பிள்ளைகளின் பிள்ளைகளும் நீடிய நாட்கள் வாழ்ந்திடுவோம். ஏங்க நேர்மையாக இருக்கணும்? ஏன் நேர்மையாக இருக்கணும்? ஏன்னா இந்த உலகத்துக்காக மட்டும் இல்லை, என் கண்ணை மூடும்போது என் தேவன் எனக்காக அவர் இரட்சகராய் வருவதை நான் காண்பேன். நீதிமானுக்கும் பாவிக்குள்ள டிஃபரெண்ட் என்ன? நீதிமானுக்கு மரணத்தை பற்றி என்ன இருக்காது? பயம் இருக்காது. அல்லேலூயா. ஆனால் பாவி அவன் அதிலேயே அழிஞ்சு போயிடுவான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நானும் என் பிள்ளைகளும் கைவிடப்படாத, யார் கையும் ஏந்தாத ஒரு வாழ்வுக்குள்ளாக எங்களை நடத்தி செல்லும். இயேசுவே, எங்கள் மேலே இரக்கமையும், எங்களை ஆசீர்வதியும். நீதியின் பாதையில், நேர்மையின் பாதையில் எங்களை நடத்துங்கப்பா. முழங்கால் படியிடுவோம், கண்களை மூடுவோம். எங்கெல்லாம் கடவுளை விட்டு நாம் பொல்லாத காரியங்களுக்கு இடம் கொடுத்தோம் என்பதெல்லாம் ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. ஆண்டவரே, எங்களை மன்னிங்க, உங்கள் இரத்தத்தினால எங்களை கழுவுங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை தூய்மைப்படுத்துங்க, ஒப்பு கொடுங்க. இது உங்களுடைய நேரம். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் இந்த உலக வாழ்க்கையில் நம்ம ஏதோ ஒரு மேட்டிமையான பாதையில் போய் நம்மளையே அழிச்சிடக்கூடாது. கடவுளுக்கு உகந்த பலியாக ஒப்பு கொடுக்கணும். நல்ல 2 கைகளை உயர்த்துங்க. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கின்றே, வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கின்றே, மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. ஆண்டவரே, இந்த பொல்லாத வாழ்க்கை, பொல்லாத வழிமுறைகள் எனக்கு வேண்டாம். சொல்லுங்க, வேண்டாம். ஆண்டவரே, என்னிடத்துல எனக்கு தெரியாம மறைந்திருக்கிற இந்த பொல்லாத காரியங்கள் என் இருதயத்தை விட்டு வேரோடு எரியப்படட்டும். ஒருவேளை இன்னைக்கு என் குடும்பம் ஆண்டவரை சந்திக்கிற நஷ்டம், உறவுகள இழப்பு, சில நேரங்களில் வீட்டில் நடக்கிற சம்பவங்கள், இதுக்கெல்லாம் காரணமாக என்னுடைய பாவங்கள் இருக்கும் என்றால், ஆண்டவரே என்னை மன்னியும். கண்ணீரை ஊற்று, உன் கண்ணீரை ஊற்று. உன் பிள்ளைகளுக்கு ஏதோ நல்லது நடக்காம திருமணம் முடித்து கொடுத்து, குடும்பத்துல ஏதோ சில காரியங்கள், பிரச்சனைகள், சந்தேகங்கள், சண்டைகள், சச்சரவுகள், ஒரு பொருளாதார பிரச்சனை, இழப்பு, எங்கேயோ ஒரு காரணமா நம்முடைய பாவங்கள் அதுக்கு காரணமா இருக்கும்னா நீங்க மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க. யாருடைய கண்ணீருக்காவது நீங்கள் காரணமா இருந்தா நீங்க மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க. நீங்க யாருடைய கண்ணீருக்கு, மாமனாருடைய கண்ணீருக்கு, மாமியாருடைய கண்ணீருக்கு, உங்க அப்பா அம்மாவுடைய கண்ணீருக்கு காரணமா இருந்தீங்களா? மன்னிப்பு கேளுங்க. உன் சகோதர சகோதரியுடைய கண்ணீருக்கு நீ காரணமா இருந்தியா? அக்கம் பக்கத்துல வாழ்றவங்க கண்ணீருக்கு நீ காரணமா இருந்திருக்கிறியா? மன்னிப்பு கேளு. ஆண்டவரே, என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்கப்பா, உங்க இரத்தத்தினால என்ன கழுவுங்க. பொல்லாத வழிமுறைகள், பொல்லாத வழி, பொல்லாத வாழ்வு எனக்கு வேண்டாம்ப்பா. ஆண்டவரே, நான் செய்த இந்த பொல்லாதவர்களைப் போல, ஆண்டவரே தீயவர்களைப் போல என் வாழ்க்கையில நானும் செருக்கு, ஆணவம், அகம்பாவம், இழிவான செல்வ பெருக்கு இதெல்லாம் தேடி அலைஞ்ச காலங்களுக்காக என்னை மன்னியும், என்னை மன்னியும். நீங்க இருக்கிறீங்கிற உணர்வு இல்லாம வாழ்ந்ததற்காக எங்களை மன்னிங்கப்பா. உங்க இரத்தத்தினால கழுவுங்க, உங்க இரத்தத்தினால கழுவுங்க. ஆண்டவரே, என் அழகு, என் அந்தஸ்து, பண திமிரு எல்லாத்தையும்
நான் உங்ககிட்ட கொடுக்கிறேன். ஆண்டவரே, இதோ என்னுடைய உடல், உள்ளம், ஆன்மா இவெல்லாம் ரத்தத்தினால கழுவப்படட்டும். ஒப்புக்கொடு தங்கச்சியை, ஒப்புக்கொடு சகோதரியை, ஒப்புக்கொடு. உன்னுடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல தேவனுடைய விருப்பமில்லாத காரியங்களுக்கு நீ இடம் கொடுத்ததுனால வந்த அந்த எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் இன்னைக்கு ஆண்டவர் மாற்றும்படி கல்வாரி சிலுவையிலே இயேசு சிந்திய ரத்தத்துக்குள்ளாக ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. ஆண்டவரே, இந்த ரத்தத்தினால கழுவும், இந்த ரத்தத்தினால என்ன பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, இந்த நேரத்துல இந்த பாவங்கள் ஆண்டவரே பொல்லாருடைய வீட்டுல சாபம் விழும், பொல்லாருடைய குடி வேரோடு அழிக்கப்படும். ஐயா, எங்க வீட்டுல எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில இப்படி ஒரு காரியம் நடந்துடக்கூடாது, நடந்துடக்கூடாது. ஆண்டவரே, உங்க ரத்தத்தினால எங்களை கழுவுங்க. பொல்லாருடைய செல்வம் பயன் அளிக்காம போயிரும்னு போட்டிருக்கு. என் வாழ்க்கையில நாங்க இன்னைக்கு சில நேரங்கள்ல சில குடும்பங்கள்ல வர்ற வருமானம் ஒரு 10 ரூபா வந்ததுன்னா ஆயிரக்கணக்கில் அழிஞ்சுக்கிட்டு இருக்குதே. ஐயோ, கடனாளியா மாறிக்கிட்டு இருக்கோம். எடுத்தது ஒண்ணுமே இருக்கு. ஆண்டவரே, ஆசீர்வாதமா அமையல. நீங்க ஒப்பு கொடுத்துரு, வாழ்க்கையை ஒப்பு கொடு. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்காக மட்டும் இல்ல, எனக்காக இந்த வசனத்தின் வழியாய் பேசி இருக்கிறார். ஐயா, வசனத்தை கேட்கிற எல்லாரும் ஒரு முறை நீங்க திருப்பி பாருங்க. பொல்லாருடைய சுபாவம் வேண்டாம். பொல்லாருடைய குடும்பம் அழிவை சந்திக்கும். பொல்லாருடைய எதிர்காலம் நிலைச்சிருக்காது. அதோ அவன் விளக்கு அணைஞ்சு போகுமாமே, பொல்லார் விளக்கு அணைஞ்சு போகும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு தேவனுடைய முகத்தை பார்க்க முடியாதபடி நம்ம வாழ்க்கை முடியும் என்றால் ஐயோ, அது எவ்வளவு பெரிய பரிதாபம். ஒப்புக்கொடு, நல்ல கைகளை உயர்த்தி ஒப்புக்கொடுங்க. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. ஒப்புக்கொடுமா? அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும்